வணக்கம் நண்பர்களே, பரமேஷ் ஜிகே தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்திய வரலாற்று தொடரின் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இரண்டாம் பகுதி, இடைக்கற்காலம், அதாவது மெசோலித்திக் ஏஜ். மெசோலித்திக் காலம் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. பழங்கற்காலம், பி. இடைக்கற்காலம், சி. புதிய கற்காலம், டி. உலோகக் காலம். சரியான பதில் பி. இடைக்கற்காலம். மெசோலிக் காலம் என்பது இடைக்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலமாகும். வினா 2. மெசோலித்திக் காலத்தின் கால வரையறை எது? ஏ. 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து கிமு 10,000 ஆண்டு வரை, பி. கிமு 10,000 ஆண்டு முதல் கிமு 4,000 ஆண்டு வரை, சி. கிமு 4,000 ஆண்டு முதல் கிமு 2,000 ஆண்டு வரை, டி. கிமு 2,000 ஆண்டு முதல் கிமு 1,000 ஆண்டு வரை. சரியான பதில் பி. கிமு 10,000 ஆண்டு முதல் கிமு 4,000 ஆண்டு வரை. மெசோலிக் காலத்தின் கால வரையறை என்பது கிமு 10,000 முதல் கிமு 4,000 வரை என்று கருதப்படுகிறது. மெசோலித்திக் கருவிகளின் சிறப்பு என்ன? பெரிய கற்கள், பி. மென்மையான கருவிகள், சி. சிறிய கற்கள், டி. உலோகக் கருவிகள். சரியான பதில் சி. சிறிய கற்கள். இடைக்கற்கால கருவிகளின் முக்கிய சிறப்பு அம்சங்கள். நுண்கற்கருவிகள். இவை 1 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டர் வரை மிக சிறிய அளவில் உருவாக்கப்பட்டன. வினா 4. மெசோலித்திக் கால மக்களின் முக்கிய வாழ்வு ஆதாரம் என்ன? ஏ. விவசாயம், பி. வேட்டை மற்றும் உணவு சேகரிப்பு, சி. வாணிபம், டி. தொழில். சரியான பதில் பி. வேட்டை மற்றும் உணவு சேகரிப்பு. மெசோலித்திக் கால மக்களின் முக்கிய வாழ்வாதாரம் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் ஆகும். வினா 5. விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கியது எப்போது? ஏ. பழங்கற்காலம், பி. மெசோலித்திக் காலம், சி. புதிய கற்காலம், டி. இரும்பு காலம். சரியான பதில் பி. மெசோலித்திக் காலம். விலங்குகளை பழக்கப்படுத்துதல் இடைக்கற்காலத்தின் தொடங்கியது. வினா 6. மெசோலிக் காலத்தின் மக்கள் வாழ்ந்த இடம் எது? ஏ. நகரங்கள், பி. நிரந்தர வீடுகள், சி. குகைகள் மற்றும் தற்காலிக குடிசைகள், டி. அரண்மனைகள். சரியான பதில் சி. குகைகள் மற்றும் தற்காலிக குடிசைகள். மெசோலிக் அல்லது இடைக்கற்கால மக்கள் குகைகள், பாறை உறைவிடங்கள் மற்றும் ஆறுகள் அல்லது ஏரிகளின் கரைகளில் அமைந்த சமவெளி பகுதிகளில் வாழ்ந்தனர். வினா 7. மெசோலிக் காலத்தின் மற்றொரு பெயர் என்ன? ஏ. மைக்ரோலித்திக் காலம், பி. இரும்பு காலம், சி. வெள்ளிக் காலம், டி. வேத காலம். சரியான பதில் ஏ. மைக்ரோலித்திக் காலம். மைக்ரோலித்திக் காலம் என்பது பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட சுமார் 10,000 பிசி முதல் 4,000 பிசி வரையிலான இடைக்கற்கால காலமாகும். வினா 8. மீன்பிடித்தல் அதிகரித்தது எப்போது? ஏ. பழங்கற்காலம், பி. மெசோலித்திக் காலம், சி. புதிய கற்காலம், டி.
குப்தர் காலம். சரியான பதில் பி. மெசோலித்திக் காலம். மெசோலித்திக் காலத்தில் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரிப்புடன் மீன்பிடித்தலும் ஒரு முக்கிய தொழிலாக உருவானது. வினா 9. வில்லும் அம்பும் பயன்படுத்தப்பட்டது எந்த காலத்தில்? ஏ. பழங்கற்காலம். பி. மெசோலித்திக் காலம். சி. புதிய கற்காலம். டி. இரும்பு காலம். சரியான பதில் பி. மெசோலித்திக் காலம். இடைக்கற்காலத்தில்தான் மனிதர்கள் முதலில் வில் மற்றும் அம்புகளை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தத் தொடங்கினர். வினா 10. மெசோலித்திக் கால மக்களின் தொழில் என்ன? ஏ. விவசாயம். பி. வாணிபம். சி. வேட்டை மற்றும் மீன்பிடித்தல். டி. எழுத்து. சரியான பதில் சி. வேட்டை மற்றும் மீன்பிடித்தல். மெசோலித்திக் காலத்தில் மக்கள் பெரும்பாலும் விலங்குகளை வேட்டையாடியும் மீன்பிடித்தும் காடுகளில் கிடைக்கும் உணவுகளை சேகரித்தும் வாழ்ந்து வந்தனர். நண்பர்களே, நீங்கள் தற்போது பார்த்து முடித்திருக்கும் இந்த வீடியோவை பற்றிய ஒரு சிறிய குறிப்பை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். இந்த வீடியோவானது பார்க்க மட்டுமல்ல நண்பர்களே, கேட்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. டாக்கிங் லைப்ரரி என்ற கருத்துசார் வடிவத்திலிருந்து ஊக்கமளிக்கப்பட்டது. முன்பெல்லாம் ஒளி புத்தகங்கள் எப்படி பயனளித்ததோ அதேபோல இப்போது இந்த வீடியோவை உங்கள் பயணங்களின் போதும், பெண்கள் சமையல் செய்யும் போதும், தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் போதும், ஓய்வெடுக்கும் போதும், தூக்கத்திற்கு முன்பும், படுக்கையில் கிடக்கும் போதும் கேட்டு உங்கள் பொன்னான நேரத்தை மிகவும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். நண்பர்களே, அருகில் உள்ளவர்களை தொந்தரவு செய்யாமல் ஹெட்போன் அணிந்து கொண்டோ அணியாமலோ எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் ஸ்கோர் என்ன என்பதை கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம பரமேஷ் ஜிகே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்துங்க. அடுத்த எபிசோட் இந்திய வரலாற்று தொடர் பகுதி 3இல் புதிய கற்காலம் பற்றிய 10 முக்கிய கேள்விகளை பார்க்க இருக்கிறோம். பகுதி 3ஐ பார்க்க மறக்காதீர்கள் நண்பர்களே. நன்றி.